Hello everyone, welcome to Peak Python in Tamil. நம்ம லாஸ்ட் வீடியோல பைத்தான் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அண்ட் தென் ஏஐல அது எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத ஃபுல் டீடைல்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ அதோடைய நெக்ஸ்ட் ஸ்டெப்பா பைத்தானை நம்ம சிஸ்டம்ல எப்படி டவுன்லோட் பண்றது அண்ட் தென் டவுன்லோட் பண்ணி பேசிக்கான சில பிரிண்ட் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி எப்படி ரன் பண்றதுன்றதை மட்டும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் உங்களுடைய ப்ரௌசரை ஓபன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓபன் பண்ணிட்டு ஜஸ்ட் பைத்தான் டவுன்லோட் அப்படின்னு மட்டும் நீங்க கிளிக் பண்ணுங்க. ஸோ பைத்தானோட அஃபிஷியல் வெப்சைட் நமக்கு இங்க டிஸ்பிளே ஆகுது. உள்ள கிளிக் பண்ணி உள்ள போய்க்கோங்க. இப்படிதான் அந்த வெப்சைட் இருக்கும், அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இதுல டவுன்லோட் செக்ஷன்ல விண்டோஸ்க்காக செப்பரேட்டா கிரியேட் பண்ணப்பட்ட லேட்டஸ்ட் வெர்ஷன் இது. ஸோ இதை நீங்க உங்களுக்கு எந்த வெர்ஷன் வேணுமோ அதை இந்த செக்ஷன்ல போய் கிளிக் பண்ணிக்கலாம். ஆனா எப்பயுமே நீங்க போகும்போது லேட்டஸ்ட் வெர்ஷன் போங்க. ஏன்னா அப்போதான் நிறைய காம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ்லாம் கிளியர் பண்ணி உங்களுக்கு அப்டேட்டட் வெர்ஷன் கிடைக்கும். ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷனை இப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு அந்த டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஓபன் பண்ணிக்கலாம். நீங்க இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி கஸ்டமைஸ் இன்ஸ்டாலேஷன் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் அப்படின்றத இதெல்லாம் இங்க டிஸ்பிளே ஆகும். இதெல்லாம் என்னன்னு நம்ம போக போக வீடியோஸ்ல பார்க்கலாம். இது எல்லாத்தையுமே கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. முக்கியமா ஆட் பைத்தான் டு என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் இது கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் உங்களுடைய கஸ்டமைஸ் லொகேஷன், உங்களுக்கு இந்த பைத்தான் டவுன்லோட் ஆகி எந்த இடத்துல இன்ஸ்டால் ஆகணும்ன்றத நீங்க ப்ரௌஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் பைத்தானுக்குன்னு. ஸோ அதுல கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எது ஆப்ட் ஆகுதோ அதை நீங்க எடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் இன்ஸ்டால் டவுன்லோட் பண்ணிட்டு எது எது வேணுமோ எல்லா ஆப்ஷன்ஸும் ஓகே கொடுத்துட்டு அண்ட் தென் உங்களுடைய லொகேஷனை கஸ்டமைஸ் லொகேஷனை கொடுத்துட்டு அண்ட் தென் இன்ஸ்டால் கொடுத்துருங்க. அது இன்ஸ்டால் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பைத்தான் நம்ம சிஸ்டம்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நாம டவுன்லோட் பண்ணிட்டோம், நம்ம லொகேஷன் இன்ஸ்டாலும் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த வீடியோல ஜஸ்ட் அந்த பைத்தான் ஓபன் பண்ணி அதோடைய அந்த டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்ல நார்மல் பிரிண்ட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி அவுட்புட் வர வைக்கிறது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ பைத்தான் சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பார்ல இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதுல ஐடிஎல்இ பைத்தான். ஸோ ஐடிஎல்இனா இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தானுக்குன்னு செப்பரேட்டா அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா இருக்க ஒரு டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் தான் இந்த ஐடிஎல்இ. இதுல தான் நம்ம நம்ம ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி ரன் பண்ண போறோம் இந்த வீடியோல. ஃபைல்ல போயிட்டு நியூ ஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட். ஸோ இந்த லைனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப்படின்றது பைத்தான்ல ஆல்ரெடி இருக்கிறது. டபுள் கொட்டேஷனுக்குள்ள நம்ம என்ன கொடுக்குறோமோ அது அவுட்புட்ல ஆகும். ஸோ இப்போ நம்ம பிரிண்ட்னு சொல்லி ஹலோ வேர்ல்டுன்னு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் அதே பிரிண்ட்னு சொல்லிட்டு பீக் பைத்தான் இன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம இதை சேவ் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம்.
print டாட் py. நீங்க எப்பயுமே ஒரு பைத்தான் ஃபைலை சேவ் பண்றதுக்கு முன்னாடி டாட் py அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் வந்து பைத்தான் வந்து அந்த ஃபைல்ஸை வந்து ஈஸியா லொக்கேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ சேவ் கொடுத்துக்கோங்க. ரன் பண்றதுக்கு F5. ஸோ நமக்கு இப்போ டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்ட் பீக் பைத்தான் இன் தமிழ் அப்படின்னு வந்துருச்சு. ரெண்டு மெத்தட் இருக்கு. நாம வந்து ஃபைலை கிரியேட் பண்ணி அது மூலயமா ரன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நார்மலா இந்த மாதிரி ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இங்க வந்து பிரிண்ட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அகைன் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். என்டர் கொடுத்தீங்கன்னா ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு நமக்கு இங்க டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்தோன்னா ஒரு குயிக் ரீகேப் பார்த்துடலாம். நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து பைத்தான் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் எப்படிலாம் அது வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணியிருந்தோம், செப்பரேட் லொக்கேஷனில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம், பிரிண்ட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி அவுட்புட் வர வைக்கிறது அப்படின்றதும் பார்த்துருந்தோம். இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக அடுத்த வீடியோவில் இதை பற்றி கண்டினியூஸாக ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.